இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. நம்ம தலைவர் அவர்கள் தாங்க சம மாசு. அப்படி பேசு, காசை கன்ஃபார்ம் பண்ணிட்டிய நீ. தலைவரை பெருசா சொல்லி இந்த மாலையை கலக்க பிளான் பண்ற அவ்வளவு இருக்கு. நான் விட மாட்டேன், பைக்குள்ள வச்சிருக்கேன். தலைவர் அந்த மாலையை போட்டாங்க, பணமாலை யார்ட்டையும் கொடுக்குறாங்க, அது உங்களுக்குனே போட்டு அந்த தொப்பியை மட்டும் எனக்கு கொடுங்க. அதுல மொத்தம் 890 ரூபாய் கணக்கு இருக்கு, அதுல பாத்துட்டேன், எண்ணிட்டேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. உண்மையிலே உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். சொல்லுமா. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த ஆண்களுக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர்கள் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? 2 பேர் வந்து ஆண்களுடைய உழைப்பு தான் குடும்பத்துக்கு காரணம்னு பேசுனாங்கல்ல. உண்மையிலே இவங்க 2 பேருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு பெண் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதாங்க நீங்க ஆண்கள்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். ஏய், நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? பத்துவம் குளிஞ்சியாடா லூசு போட. பொண்டாட்டி அவசரத்துல மாத்தி சொல்றாங்க. உண்மையிலே பெண் என்றால் அன்புங்க, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. அவங்கள நம்புங்க. பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது. ஒரு பெண் என்பவள் என்றைக்குமே குடும்பத்தையே இயக்குபவள் ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண் குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும்? ஆஹா ஆஹா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. லேசா ஒரு கைதட்டு அது போதும். உண்மையிலே மகிழ்ச்சிங்கிறது ஒரு பெண் குடும்பத்துக்கு வரும்போது தாங்க இருக்கு. இவ்வளவு பேச்சு பேசுனாங்கல்ல அவங்க 2 பேரும். உண்மையிலே எங்க பெண்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? எனக்கு என்ன மாலை கண்ணோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத? உண்மையிலேங்க எங்க பெண்கள் பாருங்க அழகா இருக்காங்களா? அப்படி எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கங்க. அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், ஜவ்வாது மணக்கும், புருஷ மேல உள்ள பாசம்
பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போய் ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போனா பீடி நாரும், பீடி நாரும், பிராந்தி நாரும், பிராந்தி நாரும், பான்பிராக் நாரும், பான்பிராக் இப்படி நாரும். நாத்த முடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது, இல்லன்னா நாரி போயிரு தெரிஞ்சுக்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு. நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் அப்படித்தான் சொல்லணும். அப்படித்தான் மரியாதை. அப்ப பொம்பளை பறிக்க என்னன்னு சொல்லுவீங்க? லேடிஸ் விரும்பி, திருடனே பொருள் விரும்பி, நம்ம மஞ்சுநாதன நல்லவே, என் கௌதமிய ரொம்ப நல்லவங்க. நடுவரவே அப்ப ஒரு பெண் குடும்பத்துக்கு வரும்போதாங்க மகிழ்ச்சி. நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் பாருங்க. அருமையான குரல் வளம். நெத்திமேடு வந்திருக்கீல்ல? ஆமா சார். நீங்க 4 படத்துல தானே பாடிருக்கீங்க? ஆமா. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நன்றி சார். நீ எத்தனை வயசுல வாழணும் உன் புருஷன் கிளம்பா, நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். தம்பி நீ 2 வருஷம் சேர்ந்து வா, ஒன்னும் அவசரம் கிடையாது. ஆனா உண்மையிலே நடுவரவுல இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா நாங்க மேட்சிங் மேட்சா Dress போட்டுக்குவோம். ஏன் மேட்சிங் மேட்சா Dress போடுறீங்க? ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்களா மேட்சிங் மேட்சா Dress போட்டுக்குறோம். கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற Dress ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கணும். நாங்க ஆண்கள் ஏன் தெரியுமா மேட்சிங் மேட்சா Dress போடுறது இல்ல? ஏன் போடுறது இல்ல? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல 2 பேரும். உண்மையிலே வீட்ல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க 2 பேரும் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க? தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க? எனக்கு யாரும் பெண்கள் மனைவிமார்கள் நாங்க தான காப்பி. உன் புருஷன் அப்ப யார் புருஷனே தெரியாம ஒரு வாரமா சுத்திட்டு இருக்கறேன் அப்படின்னு சொல்றமானே. உண்மையிலே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க, அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பெண் எப்படி தெரியுமா கொடுப்பா? பால் வண்ண பருவங்கண்ணு மாதிரி பாருங்க.
பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் சொல்லுவாங்கல்ல, 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. இங்கேதான் அது நடக்குது. 4 பேரும் 4 விதமா பேசுவாங்க. ஆனா உண்மையில நடுவர்களே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவேன். அப்பதான் தெரியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஆளு கிரகம் தான். அடி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிற மாதிரி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பின்றதுல எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடுவா. ஏன் நடுவுல இதுக்கு என்னங்க குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சல் இருக்கு? உன் கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட புரட்சி மாதிரியே இருக்கு சார். உண்மையிலே தங்க குட்டினோனா அப்படியே சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கு, நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் சார் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ, என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது மனைவி ஒரு பெண்ணால என்னாலதான் விடியும். எப்படி தெரியுமா? எப்படி? பூ மாலையில் ஒரு மல்லிகை அப்படி. ஆஹா ஆஹா. அதுக்கு முன்னாடி இந்த இருப்பா எம்ஜிஆர் சண்முகம் இறைபணி மன்ற துணைத் தலைவர், பட்டிமன்றம் நல்லாக உள்ளதால் உங்களை பாராட்டி அனைவருக்கும் நன்கொடையாக ₹1000 அளித்திருக்கிறார்கள். ஐயா ரொம்ப நன்றியா. நன்றிங்க. இப்படிதான் இருக்கணும். நல்ல உண்மையிலே உங்க முகம் போல முக அமைப்பு போலே ₹1000 வந்திருக்கு. என்ன எல்லாரும் புரிச்சு தானே, அவசரப்படாதீங்க. எல்லாருக்கும் பாராட்டினோன்னு என் பங்கு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நோட்டு என்கிட்ட தானே வந்திருக்கு, அவசரப்படாதீங்க. என்ன சேரட்டுமா? அப்பதான் ஐயா ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று மாதிரி நடக்காது இது. நேற்று நடந்த மாதிரி நடந்துருக்கும் உடனே காசு கேட்குதுங்க. ஐயா நீங்க நல்ல மனுஷன் கொடுக்குறீங்க. நேற்று ஒரு ஆள் ஆரம்பிச்சோன்னா ₹100 அன்பளிப்பு கொடுத்தான் முடியாது. அவன் நிலைமையே சரியில்லாம வந்தான். வேணாம்னு கேட்கல. திருப்பி அரை மணி நேரம் சேர்த்து என்னை ஒருத்தன் சொல்லட்டும் நான் பார்த்தா அதே ஆள் சுத்தி வந்துட்டான். மறுபடியும் ₹150 கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகல. ஏன்டாண்ணே போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா நான் என்னடா ஒன்றுன்னு கேட்கிறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா இல்ல ₹10 சேர்த்து கொடுன்னு கேட்கிறாயா? அது மாதிரி ஆயிரும். உடனே பிரிச்சு தர சொல்லுது அந்த பிள்ளைய. ஆனா ஒரு பெண் குடும்பத்துல எங்க குடும்பத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் பாருங்க. பூமாலையில் இங்கு நான் தான் தேன் என்றது. பக்கம் நிறைய மீன் எஸ் பெருமாள் அவர்கள் இறைவனை நற்பணி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் ₹500 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். வச்சு வாங்கினவங்களுக்கு பிரிச்சு தர தெரியாதா? உடனே கேக்குதுங்க சார். ஏன்னா சில நடுவர் வாங்கி பையில வச்சுட்டு போயிருவாங்க. அந்த பயத்துல கேக்குதுங்க.
அப்படி நடுவர்கள்ட்டே போய் எங்களையும் சந்தேகப்படுதுங்க. இங்க பாருங்க, ரெண்டு அடிச்சுக்கிறதுனா சில நீங்க சார் எங்க டீம் அப்படி இல்லை, எல்லாமே பிரிச்சு கொடுப்போம். சில நடுவர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை, நீங்க கொடுக்குற பணத்தையே வாங்கி டவுசர்ல வச்சுட்டு உள்ளே எண்ணுவானுவோம். இப்படி எண்ணி அப்படி சொல்லிட்டு சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த 2000 ரூபாய் தாள் இருந்த டயத்துல ஒரு நடுவர் நம்மளுக்கு வேண்டிய ஆள் தான், 7 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட போனேன். டவுசர்ல வச்சுட்டு இப்படி என்னவே 500 ரூபாய் தாள் நினைச்சு 2000 ரூபாய் தாளை எண்ணிட்டாங்க ஐயா. 10 தாள் எண்ணி அப்படியே கொடுத்தாங்க. நானும் சுருட்டினவன் அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டு தஞ்சாவூர் வந்து இறங்கினேன். போன் வந்துச்சு, தம்பி உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தேன்? எப்போதும் கொடுக்கறதா ஐயா கொடுத்தேன். 2000 ரூபாய் தாளை காணாம தம்பி, இருட்டுல வேற யாருக்கும் கொடுத்துருப்பீயா, நம்மள்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு. நைட்டு பூரா அந்த அளவு தூங்கவே இல்லை. அப்படி இல்லை, நாங்க எல்லாருக்கும் நிறைவா சந்தோஷமா பிரிச்சு கொடுப்போம். பாருங்களா எவ்வளவு சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்க பாருங்க. அதே உங்களுக்கு தெரிய வேணாமா? ஏன் காசு வாங்குற அக்கறையில உட்காந்துருக்குது. ஒரு 500 ரூபாய் சம்பளம் குறைச்சு கொடுத்தாங்கன்னா மஞ்சள் அதிசயம் பைபாஸ்ல வேட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா போன வாரம் வேர்க்க விறுவிறுக்க உடியாந்தாருங்க. வேர்க்க விறுவிறுக்க உடியாந்தாரு எங்க வீட்டுல. நான் அப்படியே பதறி போய், நீங்க பதறிட்டாலும் யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க உடியாருங்களே நான் கேக்குறேன். என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடி அப்படின்னாரு. நாய் துரத்திருச்சா, எங்கேயாவது கடிச்சிருச்சாத்தா அப்படிங்கிறேன். கடிக்க தாண்டி வந்துச்சு, ஓமுட்டு ஆதார கடை காட்டினேன், திரும்பி போயிடுச்சுடி அப்படின்ட்டு. உண்மையிலே யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கிடைச்சிடும். சாத்தி வச்ச மொன மாதிரியே எடுத்திருக்காங்க எனக்கெல்லாம். உண்மையிலே ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு பெண் வரும்பொழுது வாழ்க்கை சந்தோஷம் எப்படி தெரியுமா கிடைக்கும்? எப்படி இருக்கும்? பச்சை கிளி முத்துச்சரமா இருக்காங்க. கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ தேவன் மகனீரோ. உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் உண்மையிலே பாருங்க, தனியா நீங்க 2 வீலர்ல போங்களே, காவல்துறை என்பவர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கான்னு அப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவி, மரியாதை அழகான இல்ல அகலமான வார்த்தை திருத்தம் தேவை. உண்மையில என்ன மாதிரி மனைவிய பைக்ல அழைச்சிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பவர் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க தானங்க. உண்மைதாமா. உண்மையிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு பெண் இருக்கும்போது எப்படி
தெரியுமா இருக்கும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு இருக்கும். உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா, தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் என்று தெரியுமா, தெரியுமா? ஆஹா, அருமையான பாட்டு. எங்களுக்கு கேட்பதற்கு மனம் இருக்கிறது, கேட்பதற்கு உள்ளம் இருக்கிறது, காது இருக்கிறது, நேரம் இல்லையே. சரிங்க சார், நிறைவே அப்படி சொல்லி முடிக்கிற பாருங்க. உண்மையிலுமே குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது என்றைக்குமே ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி, அந்த மனைவி பெண் வரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. உண்மையிலேயே இந்த நெத்திமேடு அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலுடைய சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நெத்திமேடு இறைபணி மன்றம் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. நான் 5 நிமிடத்தில் தீர்ப்பை சொல்ல இருக்கிறேன். உண்மையிலே கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அதிக காரணம் ஆண்களின் உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்களின் உழைப்பு தான். அதை எந்த அளவுக்கும் மறுப்பதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. இப்ப நாங்க தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பஸ்லே பயணப்படக்கூடியவர்கள். இப்ப பட்டிமன்றம் முடிச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு விளாத்திக்குளம், நைட்டு பஸ்லே போய் விடிய காலம் 3 மணி 2 மணி 1 மணிக்கு பஸ் விட்டு இறங்கினோம்னா அந்த 2 மணி 3 மணிக்கு 10 ஆட்டோக்காரங்க நிற்பாங்க. சார் எங்க போகணும் சார், சார் எங்க போகணும் சார். நான் கேட்டேன் மதுரையில் ஒரு ஆட்டோக்காரரை, சார் நீங்க பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறீங்க, நைட்லயே இப்படி தூக்கம் முடிச்சு ஆட்டோ ஓட்டுறீங்களே ஏங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சார் பகல்ல நான் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம்லாம் சாப்பிடுறதுக்காக சார், நான் இரவுல கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, ஒரு 4 மாதத்திற்கு முன்பு நாம் எல்லோருமே அறிந்த விஷயம்தான், திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வேன் டிரைவர் 32 பச்சிளம் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்கிறார். நடு ரோட்டில் போகும்போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு விடுகிறது. பின்னால் திரும்பி பார்க்கிறார், 32 பச்சிளம் குழந்தைகள், வரும் வாழ வேண்டிய வாரிசுகள் உள்ளே இருக்கிறது. தன் நெஞ்சு வலியை பொறுத்து கொண்டு சிறிது தூரம் அவர் அந்த வாகனத்தை செலுத்தி ஓரத்தில் அப்படியே ஒதுக்கி நிப்பாட்டிட்டு இந்த ஸ்டேரிங்ல சாயிறாரு. போய் தட்டி எழுப்புறாங்க, அவர் உயிர் போய் விடுகிறது. ஒரு ஆண்மகன் தன் உழைப்பால் ஒரு உயிரை இழந்து 32 பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கார். நண்பர்களே, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு திருச்சியிலே விமான நிலையத்திலிருந்து விமான தளத்தில் இருந்து ஒரு விமானம் மேலே எழுப்பி செல்கிறது. சென்ற விமானம் மேலே செல்லுகின்ற பொழுது விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த விமானிக்கு ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விமானத்தை மீண்டும் செலுத்த வேண்டாம், விமானம் பறந்தால் அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்து விடும் என்று கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த விமானிக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு விமானி கேட்கிறாரு, ஏன் விமானத்தை ஓட்ட வேண்டாங்கிறீங்க? அந்த பிளைட் டேக் ஆகி மேல போகும்போது அந்த வீல் இருக்கு பாருங்க, ரோதைகள், அது உள்ளே சக்கரங்கள் உள்ளே இழுக்க வேண்டும்.
இந்த சக்கரம் உள்ள இழுக்கல, சக்கரம் எல்லாம் வெளியிலே இருக்கு. நீங்க வேகமா பிளைட்டை செலுத்தும் போது அந்த சக்கரம் சுத்தி உராய்வு ஏற்பட்டு அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்துவிடும். இப்போ விமானி கேட்கிறார், இப்ப நான் என்ன பண்றது? விமானம் நிறைய வெளிநாட்டுக்கு போக வேண்டிய விமானம் நிறைய எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப என்ன சார் பண்றது? நீங்க இந்த திருச்சியவே அந்த விமான எரிபொருள் முடிகிற வரைக்கும், பெட்ரோல் முடிகிற வரைக்கும் திருச்சியவே ரவுண்ட் அடிங்க. பெட்ரோல் எப்ப முடியுதோ அப்ப கீழே இறக்குங்கிறாங்க. அந்த விமானி நினைத்திருந்தால் தான் குதித்து தப்பித்திருக்கலாம். அவருக்கு பாராசூட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள், அந்த விமானத்திலே பயணம் செய்தவர்கள் 196 இளைஞர்கள். நண்பர்களே, அவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல, அவர்கள் லட்சாதிபதிகள் கிடையாது. 196 பேரும் தனக்காக வாழ வேண்டும், தன் பிள்ளைக்காக வாழ வேண்டும், தன் சகோதரிக்கு திருமணமாக வேண்டும், தன் தம்பி படிக்க வேண்டும், தனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று பல கனவுகளோடு அயல் நாட்டிலே வேலைக்காக சென்றவர்கள் தான் அந்த 196 இளைஞர்களும். அந்த விமானி நினைத்திருந்தால் தான் மட்டும் உயிரை காப்பாற்றி தப்பித்திருக்கலாம். ஆனால் அந்த தன் உயிரை துச்சம் மதித்து அந்த விமானி திருச்சியையே சுற்றி சுற்றி பெட்ரோல் தீர்ந்தவுடன் அந்த விமானத்தை கீழே இறக்கி 196 பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் ஒரு ஆண்மகனுடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? நண்பர்களே, நான் நிறைய சொல்ல ஆசைப்பட்டேன். நேர்மன்மை உண்மையிலே ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார். ஒரு மனுஷன் அழுகிற மாதிரி நடிக்க முடியும் சார். ஒரு மனிதன் அழுகிற மாதிரி நடிக்க முடியும். எந்த மனிதனும் வேர்வை சிந்துவது போல் நடிக்க முடியாது. தெரிஞ்சுக்கங்க, உழைப்பு. நான் இன்னைக்கு வேர்வை சிந்தாம இந்த மேடையில் நான் இருக்கேன்னா என் அப்பன் சிந்திய வேர்வையால் நான் இன்று வேர்வை சிந்தாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் கைரேகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நீங்கள் கைரேகை தேய்கிற அளவுக்கு உழைக்கிற காரணத்தால் நீங்கள் கைரேகையை பார்க்க வேண்டியது. உண்மையிலே இப்ப ஒண்ணும் இல்லை சார். இப்ப மே மாசம், அடுத்த மாசம் ஜூன் மாசம் எல்லா ஸ்கூலும் திறக்க போகுது. அந்த ஸ்கூல் திறக்கும் போது ஒவ்வொரு ஆண்மகனும் தன் பிள்ளைக்கு பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம் கட்ட வேண்டும் என்று தன்னை பட்டினி கிடந்தாலும் ஒவ்வொரு முதலாளிகிட்டையும் போய், ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் அட்வான்ஸ் கொடுங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு தன்னை கூனி குறுக்கி தன் பிள்ளைகளுக்காக உழைத்து கண்ணீர் சிந்து வியர்வை சிந்தக்கூடியவன் அந்த கணவனாக ஆண்மகனாத்தான் இருக்க முடியும். அம்மா சொல்லுவா, கவலைப்படாதரா. பிள்ளை சொல்லுவான், அம்மா ஃபீஸ் கட்டணுமா, இல்லைன்னா நோட்டு தர மாட்டாங்க, புக்கு தர மாட்டாங்க, ப்ளீஸ்மா ஃபீஸ் கட்டுமா. அந்த தாய் சொல்லுவா, கவலைப்படாதரா கவலைப்படாதரா, உங்க அப்பன் தலையை அடமான வச்சாது உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவான் அப்படின்னு சொல்லுவான். இதான் ஒரு ஆண்மகனுடைய உழைப்பு. நண்பர்களே, இப்படி இருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆண்மகனுடைய உழைப்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. இது ரெண்டு கிட்ட யாரா உதவாங்கிறது? அது கூட கொஞ்சம் தாங்க. இது கட்டுமே கோவத்தில் விட்டு சாத்துன்னு சாத்தி. அப்ப பெண்ணின் பொறுப்பு என்னன்னு பார்க்கணும். அவ்வளவுதான் சார், முடிச்சிடறேன். இப்ப பட்டிமன்றம் முடியும், மணி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நான் ஒரு விடிய காலம் 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. கதவை திறந்து என்னப்பா, வாங்க மகாராஜா, சேலம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. போப்போ போய் படு, தினம் பையிக்கிட்டு உரிச்சுத்தி போல எப்படிம்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பாலா ஆத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கு மதுரையில பட்டிமன்றம் இருக்குப்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. சார், நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, நொடிச்சிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டுல போய் தனிமரம் அணிக்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? போய் தனிமரம் அணிக்கும் போது அந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு. உடனே, அம்மா தொழில் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா அப்படின்னு கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் சொல்லுவா, கவலைப்படாதா கவலைப்படாதா அப்படின்னு தான் கையில கழுத்துல கிடக்கிறத கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்சு இந்த பணத்தை கொடுத்து நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்தான் நம்ம பெற்ற தாய் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. நண்பர்களே, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வீட்டுல போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கும்பாங்க. அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தரவு வேணா, என் மனைவி தைலம் தரவு வேணா. என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேயாப்பா தலைவலிக்கு கை வச்சா சரியா போயிருமே. இதை எத்தனை கோடி கொடுத்து சார் நம்ம வாங்க முடியும்? நண்பர்களே, நாங்க நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், பெண்ணாக இருந்தாலும் மனைவியை கேலி பண்ணோம். உண்மையிலே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார்,
மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மேலும் மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டுல பாதி, மனைவி போயிட்டான்னு திண்ணையில தான் பாதி. மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? மனைவியிடம் அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு இடமாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். நண்பர்களே, நாங்க இப்ப ஒண்ணும் இல்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை வச்சுங்க, 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம். நான் 2 நிமிஷத்துல முடிச்சேன், நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேல என்ன சொல்லுவோம்? அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஒன்றும் நீங்க வந்து பாருங்க, இல்லைன்னா பிள்ளைய கூட்டிட்டு போய் நீங்க வைத்தியம் பாருங்க. இதான் ஆம்பளை செய்யற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 6 மாசம் வைத்தியம் பார்ப்பா, 1 வருஷம் வைத்தியம் பார்ப்பான். நம்ம படுத்த படிக்க ஆயிட்டோம்னு வச்சுங்களே, அவ வந்து சொல்லுவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா நீ உசுரோடு இருந்தா போதும், உன்னை நான் கடைசி வரை இங்கு காப்பாற்றுறேன் என்று நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமுத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். நண்பர்களே, இப்ப ஆணின் உழைப்பு இருக்கிறது, பெண்ணின் பொறுப்பு இருக்கிறது. எப்படி தீர்ப்பு சொல்வது? இவர்களும் சரியாக செய்திருக்கிறார்கள், இவர்களும் சரியாக செய்திருக்கிறார்கள், எப்படி தீர்ப்பு சொல்வது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் மதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, அன்பளிப்பு வந்திருக்கிறது. மெடிக்கல் என் மகாலிங்கம் எம் தேவி இறைபணி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் ரூபாய் 500. ஜங்ஷன் எஸ் ராமர் இறைபணி மன்ற துணைத் தலைவர் 1750 கொடுத்திருக்கிறார்கள். சொல்லியாச்சுல, எல்லாருமே உண்மையிலே நிறைய கொடுத்திருக்கிறார்கள். நோட்டை வைப்பேன் சார், நோட்டை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. உண்மையிலே இவ்வளவு தூரம் அன்பளிப்பு கொடுத்து எங்களை நீங்கள் வாழ்த்த நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, இது போன்ற ரசிகர்கள் தான் நாங்க என்ன நினைச்சோம்னா, ஒரு நகரத்துக்குள்ள வந்து பேசுறோம், எப்படி ரசிப்பாங்களோ ரசிக்க மாட்டாங்களோ, இடையில பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சான். ஆனா உண்மையிலே ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னு சொன்னா இந்த நெத்திமேடு ரசிகர்களுக்குத்தான் ரசிகர் மன்றம் வைக்க வேண்டும். இப்ப நான் தலைவர், உண்மையிலே தலைவரே, நீங்க உண்மையிலே 100 ஆண்டு காலம் வாழணும் தலைவரே, நீங்க 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த மேடையிலே நாங்க உட்கார்ந்து இருக்கணும் தலைவரே. உண்மையிலே உங்களுடைய மனம் போல் இங்கே அமர்ந்திருக்கிறது. இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன், ஒரே ஒரு பாடல் தான் இதுக்கு இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்றும் நான் நம்புகிறேன். நண்பர்களே, ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும், ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலைக்க ஆணின் உழைப்பும் பெண்ணின் பொறுப்பும் சரியாக சென்று கொண்டிருப்பதால் தான் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சரியாக தீர்ப்பு சொல்லி நிறைவு செய்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறோம். நண்பர்களே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். மீண்டும் பல தலைப்புகளில் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.